இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் மார்க் நற்செய்தி எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து பரிவு கொள்ளுகின்றார். ஹேவிங் கம்பேஷன் டுவர்ட்ஸ் த பீப்புள். அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளாக நிற்பதை பார்க்கின்றார். இன்றைக்கு பல மக்களை நாம் அன்றாடம் நாம் செல்லுகின்ற பாதைகளிலும் பயணம் செய்ய போகின்ற பஸ் ஸ்டாண்டுகளிலும் நாம் பார்க்க முடிகிறது. பல மனிதர்கள் வீடு இல்லாமல் அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்பதற்கு உணவில்லாமல் ஒரு சிலர் கேட்டு வாங்குவார்கள், ஒரு சிலர் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்திருப்பார்கள். ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவது போன்று பல்வேறு நிலைகளில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஏன் வீடு இருக்கின்ற நல்ல மனிதர்கள் கூட பல நேரங்களிலே ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தயங்குகின்றார்கள். கூட மக்கள் இருக்கின்றார்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சேர்ந்து இருக்கின்ற இடத்தில் கூட தனிமையை உணர்கின்ற ஒரு சூழல் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆக மனிதனுடைய வாழ்விலே பல நேரங்களிலே இந்த ஒரு தனிமை என்பது அவர்களை வாட்டி வதைக்கின்றது, அல்லது அவர்களை வழிநடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. ஏன் பல நேரங்களில் நாமும் அந்த சூழலில் தள்ளப்பட்டு இருப்போம். ஆக அப்படிப்பட்ட சூழலில் தான் இயேசு அந்த மக்களை பார்க்கின்றார். அவர்கள் துன்பத்தில் துவண்டு போயின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு யாராவது கை கொடுத்து தூக்கிவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் இருப்பதை பார்க்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களோடு இருந்து போதிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு பல விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். அதன் பிறகு சீடர்கள் வந்து என்ன சொல்லுகின்றார்கள்? ஆண்டவரே, அவர்களை போகவிடும், ஏனென்றால் அவர்கள் பல மைல் தொலைவிற்கு நடந்து செல்ல வேண்டும். இங்கே அவர்கள் செல்லுகின்ற வழியிலே அவர்களுக்கு தேவையான உணவு கிடைப்பது கடினம். ஆகவே அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். சீடர்களின் பார்வையும் ஒரு விதத்தில் சரிதான். ஏனென்றால் அவர்கள் எப்படியாவது வயிறார உண்ண வேண்டும், ஆனால் நம்மிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் சாப்பிட்டு விட்டு மகிழ்ந்து செல்லட்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருப்பது பாராட்டக்கூடியது. ஆனால் இயேசு அதையும் விட கடந்து நிற்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுப்பதற்கு முற்படுங்கள். நீங்கள் அவர்களிடம் என்ன இல்லை என்பதை பார்ப்பதை விட உங்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முற்படுங்கள். இதுதான் இயேசு நம் அனைவருக்கும் கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. பல நேரங்களிலே பல மனிதர்கள் துன்புறுவதை பார்த்து என்னால் முடியாது, என்னிடம் இல்லை என்று நாம் ஒதுங்கி போவதுண்டு. அது இயல்புதான். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து உதவலாமே. மற்றவர்கள் மீது பரிவு, ஐயோ பாவம் என்று சொல்லுவதை விட செயலில் காட்டலாமே என்று இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதுவும் இந்த புதுமைகளை இரண்டு விடயமாக பார்க்கின்றார்கள். ஒன்று, இயேசு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பலுகி பெருகச் செய்தார் என்றும் ஒரு பார்வையும், இன்னொரு பார்வை என்னவென்றால் அந்த மக்களிடம் அவர்கள் எல்லாரிடம் இல்லை என்றாலும் மற்றவர்களிடத்திலே உணவு அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே இயேசுடைய பேச்சை கேட்ட பிறகு அவர்கள் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்திருக்கலாம், அப்படி எல்லாரும் வயிறார உண்டிருக்கலாம் என்ற ஒரு கூற்றும் சொல்லப்படுகின்றது. ஆக எதுவாக இருந்தாலும் ஒன்று கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இயேசு என்று நமக்கு விதைப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மால் பிறருக்கு கொடுக்க முடிகிறதா? ஏனென்றால் பல நேரங்களிலே என்னிடம் அது இல்லை, என்னிடம் இது இல்லை என்று நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீட்டில் பல பொருட்கள் இருக்கும், இருந்தாலும் போய் வேற வாங்கிட்டு வருவோம். அது ஆடையாக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக் பொருட்களாக இருக்கலாம், பொம்மைகளாக இருக்கலாம், டெக்கரேஷன் திங்ஸாக இருக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? போயிட்டு வேற வாங்க முற்படுவோம். ஆனால் அதே வேளையிலே மற்றவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு ஒரு நேரம் உணவுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம் என்ற ஒரு எண்ணம் பல நேரங்கள் நம்மிடம் வருவதில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மற்றவர்கள் மீது பரிவு கொண்டார். அதுபோன்று நாமும் பரிவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மிடம் உள்ளவற்றை கொடுத்து மகிழ வேண்டும். ஏனென்றால் பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான அன்பு. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார், அன்பு எங்கு இல்லையோ அங்கே கடவுள் இல்லை. காரணம், கடவுள் அன்பாக இருக்கிறார். உங்கள் வாழ்வில் அன்பு இருக்கிறது என்றால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் அன்பு இருக்கிறது என்றால் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். ஆகவே அன்பை பகிர்வோம். அன்பை நம்முடைய அருகில் இருக்கின்றவர்களுடைய, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவர்களோடு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுவதன் வழியாக, நம்முடைய உடனிருப்பின் வழியாக,
பிறருடைய தேவையை முன்பே அறிந்து செயல்படுவதன் வழியாக நம்முடைய அன்பை பகிர முற்படுவோம். அதன் வழியாக இறை ஆசிரியை பெறுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் நல்ல முறையில் வாழக்கூடிய ஆற்றலையும் மகிழ்வையும், அதேவேளை நாங்கள் பிறருக்கு உகந்த மனிதர்களாக வாழவும் உதவி புரியக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.